இங்க நம்ம ஹீரோ ட்ரெயின்ல டிடிஆரா இருந்துட்டு அவரோட ஒய்ஃப் இறந்து போனதால தன்னோட பையனை தனியாளா இருந்து வளர்த்துட்டு வராரு. ஒரே பையன் அம்மா இல்லாம வளர்ந்ததால இது கேட்டாலுமே வாங்கி கொடுத்து ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. அவரோட பையனுக்கு இண்டிவிஜுவலா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும்ன்றக்காக ஒரு பிரைவேட் பேங்க்ல அவனுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு மாசம் கழிச்சு அவரோட வீட்டுக்கே பேங்க்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருப்பாங்க. இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருமே மொத்தமா உட்காந்து கணக்கு போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல பார்த்தா கடைசியில் 27 ரூபாய் மைனஸ் ஆகவும் அடுத்த நாளே பேங்க்ல போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பத்தி விசாரிக்கும் போது அங்க இருந்தவங்களும் சரியா பதில் சொல்லி இருக்க மாட்டாங்க. நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட அக்கௌண்ட்லுமே இதே மாதிரி தான் அமௌண்ட் கம்மியா இருக்கும். இப்போ அவங்க எல்லாருமே ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதால அடுத்த நாளே அவங்க எல்லாருமே பேங்க்குக்கு வர வச்சு அந்த பேங்க் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு எல்இடி டிவி யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால அவங்க எல்லாருமே அந்த கம்ப்ளைண்ட்டுமே வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் இவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களோட அக்கௌண்ட் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுக்கிறதால கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இதனால அந்த பேங்க்குக்கு எதிராக எல்லா ப்ரூஃபையுமே ரெடி பண்ணி கோர்ட்லயுமே கேஸ் போட்டிருப்பாரு. இப்போ அந்த கேஸுமே கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த பேங்கோட ஓனர் தன்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஜட்ஜே விலைக்கு வாங்கி இந்த ப்ரூஃப் எல்லாருமே போலியானதுன்னு சொல்லி நம்ம ஹீரோமுடைய கேஸ் திருப்பி விட்டு நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்ட் 1 சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.